இந்த பாருங்க, குடும்பத்தை பத்தி தெரியாம இவங்க என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. என் வீட்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது பெரிய பிரச்சனையாயிரும். எதுக்காக சிந்து அடிச்சீங்க? அவ என் பொண்ண திட்டினா, அதனால அவளை அடிச்சேன். அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா? இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். எங்க குடும்பத்துக்குன்னு இந்த ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு. நீங்க பாட்டுக்கு யாரோ ரோட்ல போற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க. எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எஸ்பி உங்களை அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்க சொல்லிருக்காரு. அவர் படிக்காத தற்குறி, அவ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னு என்ன எதுன்னு விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எனக்கு விவரம் தெரிஞ்சு ஸ்டேஷன் வாசப்படியே நான் மதிச்சது கிடையாது. எனக்கு இங்க நிக்கிற அவமானமா இருக்கு. இப்ப நான் வீட்டுக்கு போறேன், நீங்க எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசுங்க. இங்க நின்னுட்டு நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிருக்க முடியாது. பேசிட்டு இருக்கும் போதே நீங்க பாட்டுக்கு போறீங்க. இத பாருங்க, நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீங்க எதுனாலும் வீட்டுக்கு வந்து பேசுங்க. ஏமா டிஎஸ்பி பேசிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஏய், மரியாதை கையெடு. உனக்கு என்ன மரியாதை? வாமா. நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போனா என்ன? என்கிட்டயே இவ்வளவு ரூடா நடந்துக்கிறியே, அப்போ உன் மருமக கிட்ட எப்படி நடந்திருப்ப? இந்த பாருங்க, நீங்க டிஎஸ்பியா இருங்க, யாரா வேணா இருங்க, என் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. எங்க குடும்ப விஷயத்த நாங்க பாத்துப்போம். உங்களுக்கு விசாரிக்கணும்னா என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட விசாரிங்க. இன்னொரு தடவை என்கிட்ட குற்றவாளி மாதிரி விசாரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இவங்க அடிச்சதுனால தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, தைரியமா சொல்லுங்க. சிந்து ஒன்னதான் கேக்குறேன். சிந்து வாயை திறந்து பேசு. அவ எப்படிப்பா பேசுவா? என்ன இப்படி அடி வாங்க வச்சு அவமானப்படுத்தணுங்கிறதுனாலதான் இப்படி கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கா. சிந்து, நீ பண்ணது பெரிய தப்பு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ என்கிட்ட தானே சொல்லிருக்கணும். எப்படி எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் நீ போவ? சிந்து ஏதோ கோவத்துல தான் எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. இது எங்க குடும்ப பிரச்சனை மேடம், நாங்களும் இத பாத்துக்கிறோம் மேடம். நீங்க முதல்ல மகாவை ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க சொன்னாலும் மகாவை ரிலீஸ் பண்ண முடியாது. சிந்துவே கேஸ் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறமா எங்க அம்மாவை ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு மேடம். நீங்க எல்லாம் இருக்கிறதுனால மிரண்டு போய் அவங்க கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாங்க. இப்ப நான் இத சாதாரணமா விட்டேன்னா நாளைக்கு உங்க அம்மா உங்களை அளவுக்கு அதிகமா